ஒரு அழகான காடு. அந்த காட்டுல நெறைய விலங்குகளும், பறவைகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டுல இருக்கிற பறவைகள், விலங்குகள் எல்லாமே எங்க போனாலும் ஒண்ணா தான் சேர்ந்து, இரை தேடுறதுக்கு எங்க போனாலும் அவங்கலாம் ஒண்ணா சேர்ந்து தான் போவாங்க. என்ன உணவு கிடைச்சாலும் எல்லாருமே ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. இப்படிதான் அந்த காட்டுல எல்லா விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. யாருக்காச்சும் முடியல அப்படின்னா, மற்ற விலங்குகள் உணவு தேடிட்டு போயி, அந்த விலங்குக்கு கொடுத்து உதவுவாங்க. பறவைகளும் அதே மாதிரி தான். ரொம்ப சந்தோஷமா பறவைகள் பின்னாடி விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. நான் தான் இந்த காட்டுக்கு ராஜா. நான் தான் ரொம்ப உயரமா இருக்கிறேன். நான் சொல்றத நீங்கலாம் கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு மற்ற விலங்குகளுக்கு யாரும் உத்தரவும் கொடுக்கல. எல்லா பறவைகளும், விலங்குகளும் ரொம்ப சந்தோஷமா இந்த காட்டுல வாழ்ந்துட்டு வந்தாங்க. அதே காட்டுல தான் 4 மான்குட்டிகள் வாழ்ந்துட்டு வந்துச்சு. இந்த 4 மான்குட்டிகளும் மற்ற விலங்குகள் கிட்ட அதிகமா பேசுறத விட, இந்த 4 மான்குட்டிகளும் எப்பவும் தனியா தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த 4 பேரும் நெருங்கிய நண்பர்கள். அது மட்டும் இல்லாம, எங்க இரை தேட போனாலும் ரொம்ப ஒற்றுமையா இரை தேடுவாங்க. அதே மாதிரி பகிர்ந்து சாப்பிடுவாங்க. இப்படிதான் அந்த காட்டுல ரொம்ப சந்தோஷமா இந்த மான்குட்டிகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனையும் வர ஆரம்பிச்சது. இந்த மான்குட்டிகள் எல்லாரும் இரை தேடுறதுக்காக ஒரு பக்கமா போயிருந்தாங்க. அந்த பக்கத்துல அதிக அளவு நிறைய இரைகளும் அவங்களுக்கு கிடைச்சது. ஆனா கிடைத்த இரையில இந்த மான்குட்டிகளுக்கு ஒரு சின்ன பொறாமையும் வந்துச்சு. அவன் மட்டும் அதிகமான உணவு சாப்பிட்டு இருக்கான். எனக்கு மட்டும் ரொம்ப கம்மியா கிடைச்சிருக்கு. அவன் மட்டும் அதிகமா சாப்பிட்டுருக்கான். எனக்கும் கம்மியான உணவு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள மாறி மாறி பேச ஆரம்பிச்சாங்க. அதுவே கொஞ்ச நாள்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையும் உருவாச்சுது. மாறி மாறி கொஞ்சம் சின்ன 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 கோபங்களும் உருவாச்சுது. இதுவே நாளடைவில் ஒரு பெரிய சண்டையும் உருவாச்சுது. ஒரு நாள் இந்த 4 மான்குட்டிகளும் அப்படியே அங்கிருந்து தனித்தனியா பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த புலிக்கு பயங்கரமான ஒரு ஆசை இருந்துச்சு. இந்த மான்குட்டிகளை கண்டிப்பா நம்ம வேட்டையாடி சாப்பிடணும். ஆனா இவங்கெல்லாம் ஒற்றுமையா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா நம்மளால சாப்பிட முடியாது. இவங்கள தனித்தனியா பிரிக்கணும். அப்பதான் நம்மளால சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு இந்த புலியும் ரொம்ப நாளா திட்டம் போட்டுட்டு இருந்துச்சு. இதுவே கொஞ்ச நாட்களா போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் இந்த மான்குட்டிகள் எல்லாமே வேட்டைக்காக போயிருந்தாங்க. அப்ப அங்க போய் சாப்பாடுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்கல. கொஞ்சமா தான் புல்மணிகள் கிடைச்சிருந்தது. அந்த புல்மணிகளையும் சரிசமமா சாப்பிடாம ஒரு மான் கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுருச்சு. அதனால இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில இந்த 4 மான்குட்டிகளும் தனித்தனியா பிரிஞ்சு ஓடிட்டாங்க. அந்த மான்குட்டிகள் தனித்தனியா பிரிஞ்சதை பார்த்த இந்த புலி ரொம்ப நாளா நம்ம ஆசைப்பட்டது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மானையா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சது. ஒவ்வொரு மானையும் தனித்தனியா வேட்டையாடிச்சு. இந்த மான்குட்டிகளும் இந்த புலிகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒவ்வொரு பக்கமா ஓடுனாங்க. ஆனாலும் இந்த புலி விடல. எல்லா மான்குட்டிகளும் தனித்தனியா இருக்கிறத பார்த்த அந்த புலி ரொம்ப சந்தோஷமா இந்த ஒவ்வொரு மான்குட்டிகளையும் ஒவ்வொன்னா வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சது. அப்படின்ட்டு 4 மான்குட்டிகளையும் தனித்தனியா வேட்டையாடி சாப்பிட்டு முடிச்சிருச்சு. நம்ம ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட எந்த ஒரு ஆபத்தும் நெருங்காது. நம்ம தனியா பிரிஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லா ஆபத்தும் கண்டிப்பா நம்மள நெருங்கும். ஆனா மற்ற பறவைகள், விலங்குகள் எல்லாருமே ஒற்றுமையா இருந்ததுனாலதான் யாராலையும் அவங்கள எதுவும் செய்ய முடியல. அவங்க காட்டுல ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நிம்மதியாவும் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன புரியுது? மான் குட்டிகள் ஒற்றுமையாக இருந்ததுனால இந்த புலியால எதுவுமே செய்ய முடியாம இருந்துச்சு. ஒரு சாதாரண உணவுக்காக இந்த மான்குட்டிகள் தன்னைத்தானே சண்டை போட்டுக்கிட்டு தனியா பிரிஞ்சுக்கிட்டாங்க. இது தெரிஞ்ச இந்த புலி அந்த 4 பேரையும் வேட்டையாடி தனித்தனியா சாப்பிட ஆரம்பிச்சது. எப்பவுமே ஒற்றுமையா இருந்தா நம்மள யாராலையும் உடைக்க முடியாது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.